தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை நீங்க நம்பணும். கர்த்தர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றின் பின்னாக தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய பெரிய நோக்கம் இருக்கிறது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் பழக்கப்பட்ட வசனங்களில் ஒன்றுதானே எரேமியா 29:11. அந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? தேவனுடைய நினைவுகளில் தீமை இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சொல்லுங்க, தீமைக்கு அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமைக்கு அல்ல. அப்ப தேவனுடைய நினைவுகள்ல என்ன கிடையாது அப்படின்னா தீமை கிடையாது. தேவ